நேத்து நைட்டு பெண்டிங் வச்ச வீடியோ எடிட்டிங் ஒர்க் எல்லாத்தையுமே மார்னிங் வேக்கப் ஆன உடனே ஃபர்ஸ்ட் ஒர்க் அதை தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா இந்த வீடியோக்கு எனக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. ஹாய், திஸ் இஸ் ஜிடி. இன்னைக்கு என்னோட டே 20 ஆஃப் டாக்குமெண்டிங் மை டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறீங்க. என்னோட எலெக்ஷன் அவேர்னஸ் வீடியோவை எடிட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு எலக்ட்ரிஷியன் ஒர்க் பார்க்கறதுக்கு என்னெல்லாம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு கேட்கறதுக்காக வந்திருந்தாங்க. நான் எதுவுமே பேசல, நான் சும்மா வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுலேயே 1 hour கிட்ட ஆயிடுச்சு. என்னோட டென்டிஸ்ட் கிளைண்ட்டுக்கு லோக்கல் எஸ்இஓ ஒர்க் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருந்தது. அதையுமே பண்ணிட்டு அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட இன்னொரு கிளைண்ட்டுக்கு கேம்பெயின் ரன் பண்ண வேண்டியது இருந்தது சம்மர் கிளாஸுக்கு. அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் சொல்லியிருந்தாங்க, அதையுமே சேஞ்ச் பண்ணிட்டு கேம்பெயின் பப்ளிஷ் பண்ணியாச்சு. அப்புறம் அம்மா ரேஷன் போகணும் வாடான்னு கூப்பிட்டு இருந்தாங்க. நீ வந்தானே எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னு கேட்கும்போது, நீ வந்தானா மென்ஸ் லைனில் கூட்டமே இருக்காது, நீ வந்தானா ஈஸியாக வாங்கிட்டு சீக்கிரமே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டில் இருந்தாலே இந்த ஒரு தொல்லை தான், எல்லா வேலையுமே நம்ம கிட்ட தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் நானும் அம்மாவும் போய் ரேஷன்ல திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நான் மந்த்லி ஒன்ஸ் சமயபுரம் விசிட் பண்ணுவேன். இந்த மந்த் நான் இன்னைக்கு தான் போயிருந்தேன். வீட்டில் அம்மா அண்ட் தங்கச்சியை கூப்பிட்டேன், அவங்களாம் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஏன் இங்கே போறேன் அப்படின்னா, நான் அங்கே போனால் எனக்கு பாசிட்டிவ் வைப் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகும், அதுக்காக தான் நான் போவேன். இந்த மந்த் திருவிழா டைம் வேற, ஸோ ரொம்ப க்ரௌடாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் போனேன். ஆனால் 5 மினிட்ஸ்லேயே நான் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். வெளியில் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பைக் எடுத்துகிட்டு போனால் அங்கே டிஎம்கே காரவங்க கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேயே நியர்லி 30 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த டிராஃபிக்ல இருந்து வெளியில் வரதுக்கு கிட்டத்தட்ட 45 to 1 hour மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு என்னோட டேவை முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.